Welcome all of you to SMAB CV Math Academy videos. In this video we are going to see chapter 1 sets relations and functions example 1.17. If f such that real number minus of minus 1 comma 1 to real number is defined by f of x is equal to x by x square minus 1, verify whether f is 1 to 1 or not. So நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க f of x is equal to x by x square minus 1 சொல்லிட்டு கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா f such that real number to minus 1 to comma 1 to real number இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ f such that real number minus of இதுலேருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணி எழுதணும். அதாவது மைனஸ் பண்ணி எழுதுனா ரியல் நம்பரில் இது ரெண்டு நம்பரும் வராது. ஸோ அது ஏன் வராதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எக்ஸு வேலை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டு வேலையும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸ் பை ஜீரோ இந்த மாதிரி வரும், சம்திங் பை ஜீரோ இந்த மாதிரி வரும். சம்திங் பை ஜீரோ வந்துட்டுனா அது இன்ஃபினிட்டி, அது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அப்படினால ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அதை டிஃபைன் பண்ண முடியாது. ஏன்னா இன்ஃபினிட்டியோட வேல்யூ வந்து அன்டிஃபைன்டு. அப்போ அந்த ஃபங்க்ஷன் நம்மளால் என்ன பண்ண முடியாது, டிஃபைன் பண்ண முடியாது. ஃபங்க்ஷன் அன்டிஃபைன்டு, தட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் ஆயிரும். ஸோ அதனால் அந்த ரெண்டு வேல்யூவும் தவிர்த்து உள்ள வேல்யூஸை மட்டும்தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதே நம்ம 1 to 1 இல்லைன்னு உள்ளதை நம்ம ப்ரூவ் பண்ணி காணிக்கணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, இங்கே வந்து ஒய் எல்லாத்துலேயும் ஒய் போட்டுக்கோங்க. ஒய் பை ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1, டேக் இந்த கிராஸ் மல்டிப்ளை. ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இங்கே எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் எச் ஸ்கொயர் மைனஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு வரும். அப்போது எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் எச் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த டேர்ம் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டேன், இந்த மாதிரி வந்துட்டு ஈக்குவல் டு 0. இப்போ இதில் எக்ஸையும் ஒய்யும் காமன் எடுத்திங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ் வெளியே போயிடும், இந்த இடத்துல ஒய் ஸ்கொயரில் ஒரு ஒய் வெளியே போயிடும். அப்போ ஒரு ஒய் மிச்சம் இருக்கும், அந்த ஒய் உள்ள. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒய் தான் இருக்குது, அந்த ஒய் வெளியே போயிடும், ஒரு எக்ஸ் வெளியே போயிடும். ஏன்னா எக்ஸ் ஒய்யை காமன் எடுக்கும். ஸோ எக்ஸ் ஒய் காமன் எடுக்கும்போது ஒரு எக்ஸும் ஒரு ஒய்யும் வெளியே போகும். ஸோ அப்போ மைனஸ் இருக்குது எக்ஸு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸை காமன் எடுக்காமல் ப்ளஸ்ஸை காமன் எடுத்துகிட்டு இந்த ஒய் மைனஸ் எக்ஸ்னே போடுறேன் பாருங்க. ஒய் மைனஸ் எக்ஸ், ஒய் மைனஸ் எக்ஸ் போட்டாச்சுன்னா இதை மாற்றி எழுதணும், அவ்வளோதான். இதை மாற்றி எழுதிங்கன்னா உங்களுக்கு ஒய் மைனஸ் எக்ஸ் அழகாக தெரியும். ஸோ உங்களுக்கு புரியணுங்காக நான் வந்து மாற்றி எழுதி காட்டுறேன் பாருங்களேன். ஆக்சுவலாக மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு வந்து இந்த ஒய் இந்த பக்கம் போட்டிங்கன்னு மைனஸ் எக்ஸும் போட்டிங்கன்னு. ஸோ அதே தான் இங்கேயும் போட்டுறேன் பாருங்கள். அதே ஒய் மைனஸ் எக்ஸ் இருக்கா, அதனால் ப்ளஸ் ஆஃப் எதையும் எடுக்க தேவையில்லை, அப்படியே போட்டுற வேண்டியதான். எதுவுமே போடலன்னா ஆக்சுவலாக 1ன்னு அர்த்தம். ஸோ அப்போது எக்ஸ் ஒய் ப்ளஸ் 1 இன்ட்டு ஒய் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அந்த மாதிரி இருக்குது. அப்போ ரெட்டத்தை தனித்தனியாக ஈக்குவல் டு 0ன்னு பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா ஒய் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இதில் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் வந்துட்டு, ஏன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு வரும். தட்ஸ் நத்திங் பட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு -1, ஒய் இஸ் ஈக்குவல் டு -1/6 சம்திங் கிடச்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி ரெண்டு எனக்கு கிடைக்கவே கூடாது, இதான் ஒன்று தான் கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு, இந்த மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் மட்டும் இருந்தால் தான் அது வந்து 1 to 1 சொல்ல முடியும். இது வந்து இருந்துச்சுன்னா 1 to 1 சொல்ல முடியாது. அது ஏன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எஃப் ஆஃப் 2ஐயும் எஃப் ஆஃப் -1/2 வேல்யூ கண்டுபிடிச்சி பாருங்களேன். இது ரெண்டுத்தோடைய வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவலாக வந்துட்டுனாலே தப்பு, ஈக்குவலாக வரவே கூடாது பாருங்களேன். ரெண்டுத்தோடைய வேல்யூ ஈக்குவலாக வந்துட்டுனா என்னவாயிரும். இப்போ எஃப் ஆஃப் 2க்கு சம்திங் இருக்குது, எஃப் ஆஃப் -1க்கு சம்திங் ஆன்சர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி இமேஜ் வந்துடும். ஒரே ஆன்சர் வந்துட்டுனா நல்லா கவனிங்க, ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் வந்துட்டுனா இந்த மாதிரி வந்துட்டுனா என்னது, இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷனா? 1 to 1 ஃபங்க்ஷனாக கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா 1 to 1 ஃபங்க்ஷனோட டெஃபினிஷனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எலமெண்ட் இருந்துச்சுன்னா ஒன்றுத்துக்கு 1 தான் கிடைக்கணும். இப்போ இதுக்குன்னா இந்த 3 மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவும் இருக்கக்கூடாது. இந்த 2க்குன்னா இந்த 4 மட்டும் தான் இருக்கணும், இல்லைனா 3 மட்டும் தான் இருக்கணும். ஸோ அப்படி ஏதாவது தான் இருக்கணுமே தவிர நம்மளுக்கு 1த்துக்கு 2லாம் இருக்கக்கூடாது. இங்கே 1த்துக்கு 2 இந்த மாதிரி வருதான் இப்போ பார்க்கலாம். இது வந்துச்சுன்னா இது வந்து ப்ரூவ் ஆயிரும். இது ஃபங்க்ஷன் கிடையாதுன்னு சொன்னது, அதாவது 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாதுன்னு சொன்னது ப்ரூவ் ஆயிரும். இப்போ பாருங்கள், இப்போ எஃப் ஆஃப் 2 வேல்யூவை பார்க்கலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ 2 பை எக்ஸ் மேலே 2 ஸ்கொயர் மைனஸ் 1, இட் இஸ் நத்திங் பட் 2/4 - 1 இஸ் ஈக்குவல் டு 2/3. இப்போ எஃப் ஆஃப் -1/2 எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்து இங்கே ப்ரூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரெண்டுத்துக்கு ஒரே வேல்யூ வரும்னு உள்ளது. இங்கே வந்து -1/2, இப்போ -1/2 ஹோல் ஸ்கொயர் -1. ஸோ இது -1/2, 1/2 ஹோல் ஸ்கொயர்னு என்னது 1/4 -1 இஸ் ஈக்குவல் டு -1/2/1 - 4/4. இதை ஜஸ்ட் எல்சி பட்டிருக்கேன். இப்போ 1 - 4/4 வந்துடும். இப்போ தெர் இஸ் நத்திங் பட் -1/2/1 - 4 வந்து -3. ஸோ -3/4. இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் மைனஸ் கேன்சலு, -1/2 இன்ட்டு 4/3ன்னு வரும் பாருங்கள். சாரி, இந்த மைனஸ் வராது. ஸோ இதை கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்களா 2/3 தான் வரும்.
இங்கேயும் 2/3, இங்கேயும் 2/3. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இங்கே 2 ஃபங்க்ஷன் வந்து இருக்குன்னா இப்போ f of -2 எடுத்திருக்கீங்க, f of -1/2 எடுத்திருக்கீங்க. இங்கே ஒரே ஆன்சர்னு சொல்லும் பொழுது ரெண்டுத்துக்குமே ஒரே ஆன்சர் 2/3 என்ற ஆன்சர் வந்து வந்துட்டு. அப்போ இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷனா கண்டிப்பாக கிடையாது. ஸோ திஸ் ப்ரூவ்ஸ் that is not 1-to-1 ஃபங்க்ஷன். ஸோ இட் இஸ் நாட் 1-to-1 ஃபங்க்ஷன். as 2/3 belongs to y has 2 images. அதுக்கு 2 இமேஜஸ் இருக்குது, அதாவது 2 ப்ரீ இமேஜஸ் வந்து என்ன செய்யுது இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்ல முடியாது, இட் இஸ் நாட் அன் 1-to-1 ஃபங்க்ஷன்னு 1-to-1 ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது. இட் இஸ் நாட் ஏ 1-to-1 ஃபங்க்ஷன், இட் இஸ் நாட் ஏ 1-to-1 ஃபங்க்ஷன்னு சொல்லி சம்மா முடிச்சிட வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.